இறைவா வணக்கம். தாத்தா, என்ன தாத்தா சத்தம்? அது மழை வருதாப்பா. அது மழை சொட்டு சொட்டு சொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே. தாத்தா, இந்த மழை எங்கேருந்து வருது தாத்தா? இந்த மழை வானத்திலிருந்து வருது செல்வங்களே. இந்த ஆறுங்களாம் ஓடுது, அங்கே எங்கேருந்து வருது தாத்தா தண்ணி? அது வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வருது. வாட்டர் ஃபால்ஸுக்கு எப்படி தண்ணி வருது ராஜா தாத்தா? அது மவுண்டனில் மேலேருந்து, மலை மேலேருந்து வாட்டர் ஃபால்ஸு வருது. இந்த மலை மேலெல்லாம் எப்படி தாத்தா தண்ணி வருது? மழையில் வருதுமா. மழை வந்துச்சுன்னா அந்த மவுண்டன் மேலே எல்லாம் தண்ணி மழை வருது இல்லையா, அது அப்படி இப்படி போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல பள்ளமாக்குற இடத்துல மலை மேலேருந்து கீழே வருது. அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். ஆமாவா தாத்தா? இந்த ஆற்றுலலாம், பெரிய பெரிய ஆறுகளெல்லாம் தண்ணி வருது, மழை வர கட்டி கூட தண்ணி வருது தாத்தா. அது எப்படி தாத்தா ரிவரில் தண்ணி வருது? அது பெரிய பெரிய மவுண்டன்மா, பனி ஐஸ் மவுண்டனெல்லாம் இருக்குது. இமயமலை அங்கத்த மாதிரி இடத்துலேருந்து தண்ணி ஆற்றுக்கு வருது. ஆமாவா தாத்தா? தாத்தா, நீங்கள் சொன்னீங்க தண்ணி எல்லாம் சமுத்திரத்தில் தான் இருக்குது, கடலில் தான் இருக்குதுன்னு. அங்கேருந்து எப்படி இங்கே மவுண்டன் மேலே போகுது தண்ணி? மழைமா இது, அதெல்லாம் அந்த வெயிலில், அந்த கடல் மேலே இப்போ வெயில் எல்லாம் கடல் மேலே பட்டு கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாக போயிட்டு மேலே போயிடுது, ஸ்கைக்கு போயிடுது. அங்கே க்ளவுட் மாதிரி ஃபார்ம் பண்ணாது. அந்த க்ளவுட்லேருந்து மழையாக கீழே கொட்டுது. அந்த மழை வந்து மவுண்டன் மேலெல்லாம் வந்து விழுது. அந்த மவுண்டன் மேலேருந்து அப்படியே கீழே வந்து ரிவருங்க மாதிரி வருது. ஒரு பக்கம் மவுண்டன்லேருந்து மழையிலேருந்து வருது, இன்னொரு பக்கம் இந்த ஐஸ்லேண்ட் எல்லாம் இருக்குது, இமயமலை அங்கெல்லாம். அங்கேருந்து வடிஞ்சு வந்து மலை மேலே இருக்கிற ஐஸ் கட்டியெல்லாம் அப்படியே வடிஞ்சு வந்து அப்படியே ஆறு மாதிரி வந்து அதெல்லாம் அப்படியே திருப்பம் கடலுக்கு போயிடுது. கடலுக்கு போயிடுது. எப்படி தர்றது? கடலில் தண்ணி இருக்குது, கடல்லேருந்து நீர் ஆவியாக மேலே போயிடுதா? ஆமாம் சொல்லுங்களே, மேலே போயிட்டு அங்கேருந்து மழையாக வருது. அது மவுண்டன் மேலே அங்கெல்லாம் பட்டு அங்கேருந்து ரிவர் மாதிரி வந்துட்டு அது திருப்ப கடலுக்கு போயிடுது. இப்படியே சர்க்குலேட் ஆகிக்குதா தாத்தா? ஆமாம் சொல்லுங்களே, கடல் படித்தது சமுத்திரம் கடலில் தான் படித்தார். அந்த கடல்லேருந்து நம்ம எல்லாம் நம்ம எல்லாரோட உபயோகத்துக்கு வரணும் இல்லையா, எல்லாம் போயிட்டு கடலில் போய் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. கடல் எங்கேயோ இருக்குது, நம்மளாம் எங்கேயோ இருக்கிறோம். அதனால் அவர் ஒரு பிளான் பண்ணார். இந்த தண்ணியெல்லாம் மேலே ஆவியாக போயிட்டு அந்த ஆவியிலேருந்து அந்த ஆவியிலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி மேலேருந்து எல்லா இடத்துக்கும் தண்ணி வருது. அது நம்ம அங்கங்கே ரிவர்லேருந்து பிடிச்சிக்கிறோம், வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து பிடிச்சிக்கிறோம். அப்புறம் ஸ்ப்ரிங்
கடலுக்கு உள்ளோம் அப்படியே மவுண்டனுக்கு உள்ளோம் அப்படியே அங்கே இதெல்லாம் வருது. ஆமாம் தாத்தா. அப்போது கடலில் இருக்கிற தண்ணி தான் மேலெல்லாம் போயிட்டு வருதா தாத்தா? ஆமாம் சொல்லுவாங்க இல்லையா தாத்தா. இந்த கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரொம்ப உப்பு கரிக்குது தாத்தா. ஆனால் மழையில் வர தண்ணியெல்லாம் உப்பு இல்லாத நல்ல தண்ணியாக பியூராக இருக்குதுனாக்கா எப்படி தாத்தா அது? ஆமாம் சொல்லுவாங்களே, அதுங்கெல்லாம் இந்த நீராவியாக மேலே போகுது இல்லையா, அது தண்ணி சூடாகிட்டு அது அப்படியே மேலே போகுது. மேலே போய்ட்டு ஸ்கையில் வந்து க்ளவுட்ஸில் ஃபார்ம் ஆகிடுது. இது கீழேருந்து மேலே போய்ட்டு அங்கே அது க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து கீழே மறுபடியும் ரெயின் மழையாக வருது இல்லையா. அப்போது இந்த போகிற வழியில் இதெல்லாம் அந்த சால்ட்டெல்லாம் அப்படியே ஃபில்ட்ரு ஆகிட்டு டிஸ்டில் வாட்டர் சொல்லுவோம், மழை தண்ணி, அது உப்பு இல்லாத வருது. இந்த மாதிரி சிஸ்டம் இல்லாத நேராக போய் கடலில் எடுத்தாக்கா கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் உப்பாக இருக்கும். அந்த உப்பெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு எப்படி ரெயின் மாதிரி ஒரு பிளான் பண்ணி கடவுள் நமக்கு அங்கேருந்து சால்ட்டு லெஸ் வாட்டராக வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக தண்ணி இருக்குது குடிக்கிறோம். இந்த மாதிரி அவர் சும்மா இல்லை, இஸ் ஏ பிக் டெக்னீஷியன். கடவுள் வந்து ரொம்ப இஸ் வெரி டாப் டெக்னீஷியன், என்ஜினியர். இன்னும் ரொம்ப 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 வேலைலாம் பண்ணிக்கிறாரு நம்மளுக்கு. அதெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்குது சொல்லுவாங்களே, அதை பற்றியெல்லாம் நான் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. பாருங்க என்ன அழகா மழை வந்துச்சு. இப்போ மழையெல்லாம் நின்றுட்டு இப்போ வெயில் வருது. இப்போ பாருங்க வெயில் வெயில் மழை ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அவர் உக்காந்துன்னு மேலே நம்மளுக்காக என்னென்னவோ நம்ம நன்மைக்காக என்னென்னவோ பண்ணிருக்கிற சொல்கிறாங்களே. இதெல்லாம் நம்மளுக்கு பண்ணுற கடவுளுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணலாமா? நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. தேங்க்ஸ் காட் ஃபார் யுவர் ஃபேவர். எங்களுக்கெல்லாம் நீ செய்த சகல நன்மைகளுக்காகவும் உங்களுக்கு நான் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கோம் கடவுளே. உங்களுக்கு நன்றி தந்தையே. பாய் சேத்தப்பா ஈஸ்வரா.